அன்பு மாணவ செல்வங்களே, ஜிவி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் வெங்கடேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம், கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே சமயம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ இந்த ப்ராசஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இம்ப்யூரிட்டி சேர்ந்த மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கான்சன்ட்ரேட்டட் ஓர்லேருந்து இந்த க்ரூட் மெட்டலை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரெண்டு ப்ராசஸ் மூலிமா நம்ம பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டூ ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம எந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஓர்ஸை அதனுடைய ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஓர்ஸ்லேருந்து எந்த மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் இது மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அந்த ஓர்ஸை ஃபஸ்ட்டு என்னவா மாற்றிடுறோம், ஆக்சைட்ஸாக மாற்றுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பண்ணுறோம். இந்த ஓர்ஸை ஆக்சைட்ஸாக எந்தெந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோஸ்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா மாற்ற முடியும். அடுத்தது கால்சினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா மாற்ற முடியும். அப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலை ரெண்டு டைப்பில் நம்ம பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஓர்ஸ் வந்து ஆக்சைட்ஸாக மாற்றிடுறோம். அது என்னென்ன ப்ராசஸ் மூலிமா, ரோஸ்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா நம்ம ஓர்ஸ் ஆக்சைட்ஸாக மாற்றலாம். கால்சினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா ஓர்ஸ் என்னவா மாற்றலாம்னா ஆக்சைட்ஸாக மாற்றலாம். இது எப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸ்டிங்னா என்ன? ரோஸ்டிங் இஸ் த மெத்தட் யூஸ்வலி அப்ளைடு ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸ் இன்டு தேர் ஆக்சைட்ஸ். அப்போ இந்த ரோஸ்டிங் மெத்தட் எதுக்கு அப்ளிகபிளாக நம்ம யூஸ் பண்ண முடியும், எதுக்கு எந்த மாதிரி ஓர்ஸுக்கு இதை யூஸ் பண்ண முடியும்னா சல்ஃபைடு ஓர்ஸுக்கு தான். அப்போ சல்ஃபைடு ஓர்ஸை அதனுடைய ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸை நம்ம என்ன பண்ணுறோம், ரோஸ்டிங் மூலம் அந்த ப்ராசஸில் நம்ம பண்ணுறோம். ரோஸ்டிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஏர் அதிகமாக ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அது ரோஸ்டிங். In this method, the concentrated ore is oxidized by heating it with excess of oxygen in a suitable furnace below the melting point of the metal. இந்த ப்ராசஸில் இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹீட் பண்ணுவோம். எப்போ, வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதிக அளவு ஆக்சிஜன் சேர்த்து இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட் பண்ணுறோம். இது எங்கே கேரி அவுட் பண்ணுறோன்னா சூட்டபிள் ஃபர்னஸில். அப்போ கண்டிஷன் என்ன பாருங்கள், பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்னா, அந்த மெட்டலோட டெம்பரேச்சர், அந்த மெல்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கணும். சப்போஸ் வந்து மெல்டிங் பாயிண்ட்டை விட அதிகமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணிட்டோம்னா மெட்டலும் சேர்ந்து என்ன ஆயிரும், ஃபியூஸ் ஆயிரும், உருகிடும். அப்போ நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுறோம். பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல் ஓர்ஸை ஹீட் பண்ணுறோம், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் சேர்த்து ஒரு ஃபர்னஸில். அப்போ கண்டிஷன் அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டை விட டெம்பரேச்சர் ரேஞ்ச் எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். இதை சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்க. சல்ஃபைட்ஸ் ஓர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சல்ஃபைட் ஓர் என்ன பண்ணுறோம்னா ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அப்போ சல்ஃபைடு ஓரை ஹீட் பண்ணுறோம், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துருக்கோம், பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சல்ஃபைட் ஓர்ஸ் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு மெட்டல் ஆக்சைடு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இதை எழுதிடலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸில் கேட்டால் எழுதிடலாம், இல்லை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சல்ஃபைடு ஓர் எடுத்துக்கிறோம், ஹீட் பண்ணுறோம், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இருக்குது. அப்போ ஹீட் பண்ணுறப்ப ஆக்சிஜன் சேர்த்து தான் ஹீட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கணும், பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல் இருக்கணும். அப்போ சல்ஃபைடு ஓர் என்னவா கன்வெர்ட் ஆகுது, மெட்டல் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ லெட் சல்ஃபைடு எடுத்திருக்கோம். இந்த லெட் சல்ஃபைடு என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஆக்சிஜன் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், லெட் ஆக்சைடு கிடைக்குது, ப்ளஸ் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இந்த பக்கம் 2 லெட் இருக்குது, இந்த பக்கம் ஒரே ஒரு லெட் தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம இங்கே 2 போடணும். 2 போட்டால் இங்கே 2 லெட்டு, இங்கே 2 லெட்டு. ஸோ லெட் வந்து என்ன ஆகிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. அகெயின் ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. இங்கே இந்த 2ங்கிறது போத் காமன் ஃபார் லெட் அண்ட் ஆக்சிஜன். அப்போ 2 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் வந்து O2 இருக்குது, இங்கே முன்னாடி 2 இருக்குது. அப்போ 2 × 2 4, 4 + 2
எத்தனை இருக்குது 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், முன்னாடி 3 போடணும். அப்போ பாருங்கள் 3 × 2 6, அப்போ இங்கே 2 ஆக்சிஜன், 2 2s are 4, 4 + 2 6 ஆக்சிஜன். இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏன் இதை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். இங்கே நல்லா கவனிங்க, லெட் சல்ஃபைடு வந்து இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த லெட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது, லெட் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த சல்ஃபர் இந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது பாருங்கள், அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடாக. அப்போ லெட் சல்ஃபைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே லெட்டும் ஆக்சிஜன் எடுத்துக்குது, சல்ஃபர்னு என்ன பண்ணுது, ஆக்சிஜன் எடுத்துக்குது. ஸோ அப்போ இந்த கலர்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எது கூட ஆட் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு தான் நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ஜிங்க் சல்ஃபைட். இப்போ இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த ஜிங்க் இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஜிங்க் ஆக்சைடு கொடுக்குது. அட் த சேம் டைம் சல்ஃபர் இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குது பாருங்கள், சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்போ இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ முன்னாடி பண்ண மாதிரியே இங்கே 2 ஜிங்க் இருக்குது, இங்கே 1 ஜிங்க் தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம 2 போடணும். 2 போட்டால் ஜிங்க் பேலன்ஸ் ஆகிடுச்சு 2 பக்கமும். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும்னா இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 6 ஆக்சிஜன். அப்போ பேலன்ஸ் பண்ணோம் நம்ம இங்கே 3 போடணும். 3 போட்டால் பாருங்கள் 3 2s are 6 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயும் பாருங்கள் இந்த ஜிங்க்கு இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி தான் என்ன கிடச்சிருக்கு, ஜிங்க் ஆக்சைடு கிடச்சிருக்கு. இந்த சல்ஃபர் இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி தான் என்ன கிடச்சிருக்கு, சல்ஃபர் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு. சிமிலர்லி காப்பர் சல்ஃபைடு. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் பாருங்கள், நம்ம ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த காப்பர் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு காப்பர் ஆக்சைடாக போகுது. அதே மாதிரி சல்ஃபர் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுது, சல்ஃபர் டை ஆக்சைடாக போகுது. இப்போ இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே எத்தனை காப்பர் இருக்குது பாருங்கள், 2 2s are 4 கார்பன் இருக்குது, இங்கே 2 கார்பன் தான் இருக்குது. அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணோன்னா முன்னாடி 2 போடணும். அப்போ 2 2s are 4, இந்த பக்கமும் 4 காப்பர், இந்த பக்கமும் 4 காப்பர் வந்திருக்கு. ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 2 + 2 2s are 4, மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே 3 போட்டால் ஆக்சிஜன் என்ன ஆகிடுது, பேலன்ஸ் ஆகிடுது. இந்த 3 ரியாக்ஷனும் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மெட்டல் சல்ஃபைடு மட்டும்தான் உங்களுக்கு வேறு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் வந்து 3 மோல் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் தான் காமன். இந்த பக்கம் இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸு நீங்கள் எந்த மெட்டல் சல்ஃபைடு எடுத்துக்கிட்டீங்களோ அதனுடைய கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைடு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் பை ப்ராடக்ட் சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிறது 2 moles ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிறது எல்லா ரியாக்ஷன்லையும் காமன். ஸோ அப்போ இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்காது. இந்த ப்ராசஸில் சில இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆர்சனிக், சல்ஃபர் அண்டு பாஸ்பரஸ், இது எல்லாமே இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். இந்த இம்ப்யூரிட்டிஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த இம்ப்யூரிட்டிஸை வாலட்டைல் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ வாலட்டைல்னால் என்னென்னா ஈஸிலி எவாப்ரேட்டபிள்னு அர்த்தம். ஈஸியாக என்ன பண்ணிடும், ஆவி ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸுங்கிற இம்ப்யூரிட்டிஸ் என்னவா மாற்றுறோம், வாலட்டைல் ஆக்சைடாக மாற்றுறோம். மாற்றி அதை என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். எப்படின்னு பார்க்கலாம். இது ஆர்சனிக், இது ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி தான் என்னவா மாற்றுறோம், நம்ம ஆர்சனிக் ஆக்சைடாக மாற்றுறோம். இதனுடைய நேம் என்னென்னா ஆர்சனிக் ட்ரை ஆக்சைடு. இப்போ இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்சனிக் இருக்குது. அப்போ இங்கே ஒரே ஒரு ஆர்சனிக் தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 2 போடுறோம். அதே சமயத்தில் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணுறோம், 3 போடுறோம். அப்போ 6 ஆக்சிஜன், 2 3s are 6 ஆக்சிஜன். அப்போ ஆர்சனிக் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, ஆர்சனிக் ஆக்சைடாக, ஆர்சனிக் ட்ரை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் பாருங்கள் சல்ஃபர் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கு, சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுத்துருக்கு. இப்போ பேலன்ஸ் பண்ணுறப்ப பாருங்கள், இங்கே 8 சல்ஃபர் இருக்குது, இங்கே 8 சல்ஃபர் இருக்குது. 8 × 2 16 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கணும், 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 8 போடணும். 8 × 2 16. ஸோ ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு P4O10 அப்படிங்கிற ஒரு ஆக்சைடு கொடுக்குது. இதுக்கு நேம் என்னென்னா டெட்ரா பாஸ்பரஸ் டெக்காக்சைடு. டெட்ரானா 4, 4 P4 இருக்கு இல்லையா, அப்போ 4 பாஸ்பரஸ் நம்ம எப்படி சொல்லலாம், டெட்ரா பாஸ்பரஸ்ன்னு சொல்லலாம். 10 அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், டெக்கேன். 10னா டெக்கேன், அதாவது கார்பன் வந்து 10 இருந்துச்சுன்னா டெக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 10க்கு வந்து தான் இதுக்கு பேர் தான் டெக்கா. அப்போ ஆக்சிஜன் வந்து எத்தனை இருக்குது, 10 இருக்குது. அதனால் அதெல்லாம் சொல்லுவோம் டெக்கா ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே பாருங்கள் அப்ஹெட்டட் ஏரோ போட்டிருக்கோம். அப்ஹெட்டட் ஏரோ போட்டோம் அப்படின்னா இது கேஸாக எக்ஸ்பெல் ஆகுது, எவாப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாஸ்பரஸ் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ பாஸ்பரஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணோன்னா இங்கே 5 போடணும். 5 × 2 10. அப்போ இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு.
அடுத்தது calcination process. Calcination is the process in which the concentrated ore is strongly heated in the absence of air. இதுதான் important. Calcination ப்ராசஸும் என்னது, ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஓரை ஹீட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். ரோஸ்டிங் ப்ராசஸும் ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஓரை ஹீட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். அப்போ ரோஸ்டிங்க்கும் கால்சினேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரோஸ்டிங்கில் கான்சன்ட்ரேட்டட் ஓர் கூட ஆக்சிஜன் கலந்து ஹீட் பண்ணுவோம், ஆனால் கால்சினேஷன் ப்ராசஸில் ஆக்சிஜன் இல்லாமல் ஹீட் பண்ணுவோம். அதுதான் வித்தியாசம். அப்போ பாருங்கள், கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஏர் இல்லாதப்ப அந்த ஓரை ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிக டெம்பரேச்சருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். During this process, the water of crystallization present in the hydrated oxide escapes as moisture. அப்போ இந்த ஆக்சைடில் ஹைட்ரேட்னா உங்களுக்கு தெரியும், வாட்டர் மாலிகுல் கலந்துருக்கும். அந்த மாதிரியான ஆக்சைடை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் என்ன ஆயிரும்னா எஸ்கேப் ஆயிரும். மாய்ஸ்சராக என்ன பண்ணிடும், எஸ்கேப் ஆகிடும், எவாப்ரேட் ஆகிடுது வாட்டர் மாலிகுல்ங்கிறது அர்த்தம். Any organic matter if present also get expelled leaving behind the porous ore. இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து இம்ப்யூரிட்டிஸாக இருந்துச்சுன்னா அதுவும் என்ன ஆயிரும், எக்ஸ்பெல்னா என்ன ஆயிரும், ரிமூவ் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், போரஸ் ஓர். போரஸ் அப்படின்னாவே ஹோல்ஸ்னு அர்த்தம். அப்போ அந்த ஓரோட சர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குன்னா சின்ன ஹோல்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸஸ், அந்த ஆர்கானிக் கேஸஸ்லாம் என்ன ஆயிரும், எக்ஸ்பெல் ஆகிறப்ப சின்ன ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். This method can also be carried out with a limited supply of air. மேலே ஒரு கண்டிஷன் சொன்னோங்க பாருங்களேன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் வந்து இதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் சில சமயத்தில் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர், கொஞ்சமாக ஆக்சிஜன் சப்ளை பண்ணியும் இந்த கால்சினேஷன் ப்ராசஸை நம்ம நடத்தலாம். During calcination of carbonate ore, carbon dioxide is expelled. அப்போ கார்பனேட் ஓரை எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகிடுது, எவாப்ரேட் ஆகிடுது, கேஸாக வெளியில் போயிடுது. எப்படின்னு பார்ப்போம். இது லெட் கார்பனேட். இந்த லெட் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறப்ப இந்த CO3 அப்படிங்கிற இந்த கார்பனேட் மாலிகுலில் இருந்து தான் ஒரே ஒரு மோல் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். அப்போ CO3லேருந்து CO2 வெளியில் போயிடுச்சுன்னா அங்கே என்ன இருக்கும், ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கும். அதுதான் இங்கே PbO அப்படின்னு போட்டிருக்கோம், லெட் ஆக்சைடு. ஸோ அப்போ இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்பன் வந்து அதாவது லெட் கார்பனேட்லேருந்து இந்த CO3லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போச்சுன்னா இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். அது என்ன ஆகும், PbOவாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், கால்சியம் கார்பனேட், இதை ஹீட் பண்ணுறப்ப இந்த CO3லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆயிரும், வெளியில் போயிடும். அப்போ இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கும். அப்போ என்னவாக இருக்கும், அது CaO. ஜிங்க் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறப்ப என்ன நடக்குது பாருங்கள், இந்த கார்பனேட் மாலிகுல்லேருந்து ஒரு CO2 மாலிகுல் வெளியில் போயிடுது. அப்போ இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்ததுன்னா ZnO கிடைச்சிரும். இங்கே மெக்னீஷியம் கார்பனேட் அண்டு கால்சியம் கார்பனேட், இதில் இந்த ரெண்டு மிக்சர் இருக்குது. இதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப கவனிங்க, இந்த கார்பனேட் மாலிகுல்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும், இந்த கார்பனேட் மாலிகுல்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் போகும். அப்போ 1+1 2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து என்ன ஆயிரும், வெளியில் போயிடும். அப்போ இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் எக்ஸஸாக இருக்கும், இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் எக்ஸஸாக இருக்கும். சேர்த்து எழுதணும்னா MgO CaO. இந்த ரியாக்ஷனை நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, பட்டிஃபை பண்ண தேவையில்லை. அழகாக இப்படி இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியாக எழுதிடலாம். During calcination of hydrated ore, the water of hydration is expelled as vapor. அப்போ ஹைட்ரேட்டட் ஓர்னால் உங்களுக்கு தெரியும், ஓரில் என்ன இருக்கணும், வாட்டர் மாலிகுல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து ஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த வாட்டர் என்ன ஆயிரும், வேப்பராக எஸ்கேப் ஆகிடும். இப்போ இது நல்லா கவனிங்க, இது அயன் ஆக்சைடு, இதில் என்ன இருக்குது பாருங்கள், வாட்டர் மாலிகுல் இருக்குது. இப்போ இதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரேட்டட் ஓர்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு ஓர் கூட வாட்டர் மாலிகுல் சேர்ந்துருக்கு. இதை ஹீட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் மாலிகுல் என்ன ஆயிரும், வேப்பராக வெளியில் போயிடும். பாருங்கள், வேப்பராக வெளியில் வந்துருச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், Fe2O3 மட்டும் இங்கே இருக்குது. இப்போ இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே அயன் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் 3 இருக்குது, இங்கே 3. அப்போ 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அதே சமயத்தில் ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 3 × 2 6 இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும், 3 போடணும். அப்போ 3 × 2 6. அப்போ பாருங்கள், 6
ஹைட்ரஜன் வந்துருச்சு. ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது, இங்கே 3, 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3. ஸோ ரியாக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி அலுமினா Al2O3ங்கிறது என்னது, அலுமினா. இது கூட என்ன இருக்குது பாருங்கள், வாட்டர் மாலிகுல் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், ஹைட்ரேட்டட் அலுமினான்னு சொல்லலாம். இதை ஹீட் பண்ணுறப்ப இந்த வாட்டர் மாலிகுல் மட்டும் என்ன ஆயிரும் பாருங்கள், வேப்பராக கன்வெர்ட் ஆகி வெளியில் போயிடும். அப்போ மீதி நமக்கு அலுமினா மட்டும் அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய Alங்கிறது 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஹைட்ரஜன் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே 2 போடணும். அப்போ 2 2 சார் என்னது 4. 2 பக்கமாக ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பார்த்தோம்னா இங்கே 3, இங்கே 2. அப்போ 5 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு எலமெண்டல் மெட்டல். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன பார்த்தோம், ஓர்ஸை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ அந்த செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம கன்வெர்ட் பண்ண மெட்டல் ஆக்சைடை என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா பாருங்கள், எலமெண்டல்ஸ் மெட்டலாக, மெட்டல் ஆக்சைடை எலமெண்டல் மெட்டலாக நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் செகண்ட் ஸ்டெப். இப்போ இந்த மெட்டல் ஆக்சைடை எப்படி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம், என்னென்ன ப்ராசஸ் மூலமாக பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்மெல்ட்டிங். ஸ்மெல்ட்டிங்னா இதை இன்னொன்று வகை எப்படி சொன்னால் மெல்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தடில் மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். அகைன் ரிடக்ஷன் பை கார்பன். கார்பனை யூஸ் பண்ணி ரிடக்ஷன் டெக்னிக்கில் மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி ரிடக்ஷன் ப்ராசஸில் மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். மெட்டல்ஸையே ரிடியூசிங் ஏஜென்ட்டை அதை ஆட் பண்ணி என்ன ஆகும், மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணும். இன்னொன்று ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் மூலிமா தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கன்வெர்ட் பண்ண மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை ஒன்று பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். Reduction of metal oxides. Metal oxide can be reduced to crude metal by a suitable reducing agent like carbon, carbon monoxide, hydrogen, aluminum and other reactive metals such as sodium etc. அப்போ இந்த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடில் பாருங்கள், மெட்டல் ஆக்சைடு என்னவாகுது, க்ரூட் மெட்டலாக என்ன ஆகுது, ரிடக்ஷன் ஆகுது. அப்போ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்னங்கிறத அங்கே கொடுத்துருக்கோம். கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அல்லது ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி ரியாக்டிவ் மெட்டல்ஸும் என்னவா ஆக்ட் பண்ணோம், ரிடியூசிங் ஏஜென்ட்டாக. அப்போ அந்த ரிடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி தான் மெட்டல் ஆக்சைடை என்னவா மாற்றுவோம், நம்ம க்ரூட் மெட்டலாக மாற்றுவோம். இதை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். மெட்டல் ஆக்சைடு என்ன பண்ணுறோம், சூட்டபிள் ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ் கூட ஆட் பண்ணுறோம். சச்சஸ் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்டு சோடியம். அப்போ மெட்டலில் சூட்டபிளான ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ் கூட ஆட் பண்ணியாச்சு. அப்போ ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு நமக்கு க்ரூட் மெட்டலாக ரிடியூஸ் ஆயிரும். இப்போ இது சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். த சாய்ஸ் ஆஃப் த ரிடியூசிங் ஏஜென்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மெட்டல். இப்போ இங்கே இவ்வளவும் நம்ம ரிடியூசிங் ஏஜென்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, இத்தனையும் எடுத்து நம்ம இந்த ரிடக்ஷன் ப்ராசஸை பண்ண போகிறதில்ல. ஏதாவது ஒன்று தான் நம்ம என்ன பண்ணிக்குவோம், ரிடியூசிங் ஏஜென்ட்டாக எடுத்துக்குவோம். அப்போ எந்த ரிடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம எடுத்துக்கோங்கிறது எதை டிட்டர்மின் பண்ணுதுன்னா, இந்த மெட்டல் ஆக்சைடு தான் டிட்டர்மின் பண்ணுது. எந்த மாதிரியான மெட்டல் ஆக்சைடு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் இந்த ரிடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். இப்போ பார்ப்போம் எக்ஸாம்பிளில். Carbon cannot be used as a reducing agent for the reactive metals such as sodium, potassium, aluminum etc. நல்லா கவனிங்க, இந்த மெட்டல் ஆக்சைடில் சோடியம் ஆக்சைடாகவோ பொட்டாசியம் ஆக்சைடாகவோ அலுமினியம் ஆக்சைடாகவோ இருந்துச்சுன்னா இந்த கார்பனை நம்ம ரிடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட்டை. நம்ம இங்கே எடுத்துருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடு வந்து சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடாக இருந்துச்சுன்னா இந்த கார்பனை ரிடியூசிங் ஏஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த ரிடியூசிங் ஏஜெண்ட்டை எதை நம்ம சூஸ் பண்ணணுங்கிறத இந்த மெட்டல் ஆக்சைடு தான் முடிவு பண்ணும். சிமிலர்லி கார்பன் மோனாக்சைடு cannot be used to reduce oxides such as zinc oxide and alumina. இங்கே எடுத்துருக்கிறோம் இல்லையா, இந்த மெட்டல் ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடாக இருந்தாவோ அல்லது அலுமினியம் ஆக்சைடாகவோ இருந்தாவோ இந்த கார்பன் மோனாக்சைடை நம்ம ரிடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எந்த ரிடியூசிங் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம எந்த மெட்டல் ஆக்சைடை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது.
அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸ்மெல்ட்டிங்னா நான் சொன்னேன், ஸ்மெல்ட்டிங்னா என்ன தான் மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதை கான்சன்ட்ரேட்டட் ஓர் எடுத்துக்கிறோம். இது கூட ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த ஃப்ளக்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன். ஃபார்ம்ஸ் அண்ட் ஈஸிலி ஃபியூசபிள் ஸ்லேக் வித் கேங்கோ. நம்ம ஸ்மெல்ட்டிங் என்ன சொன்னால் மெல்ட்டிங் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரில் இந்த கேங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் வந்து இன்ஃபியூசபிளாக இருக்கும். இன்ஃபியூசபிள் என்னது? மெல்ட் ஆகாது. அப்போ மெல்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அப்போ அந்த கேங்குவை என்னவா மாற்றணும்? ஃபியூசபிள், உருகக்கூடிய, மெல்ட்டபிளாக மாற்றணும். அதுக்காக தான் இந்த ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ளக்ஸோட ரோல் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ ஃப்ளக்ஸ் ஏன் ஆட் பண்ணுறோன்னா, மெல்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய கேங்கு கூட இந்த ஃப்ளக்ஸு போய் என்ன ஆகும்? ரியாக்ட் ஆகி அதை ஃபியூசபிள் ஸ்லேகாக, உருகக்கூடிய தன்மையுடைய ஸ்லேகாக மாற்றினா நம்ம ஈஸியாக இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக தான் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது கூட என்ன சேர்க்குறோன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் சேர்க்குறோம். என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட்? கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம், இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கலந்து எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறோன்னா மெல்டட் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். எலிவேட்டட் டெம்பரேச்சர்னால் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை மெல்ட் பண்ணுறோம். மெல்ட்னா என்ன பண்ணுறோம்? உருகு செய்கிறோம். அப்போ கண்டிஷன் பாருங்கள், எபோவ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அப்போ மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்னவோ அதுக்கு அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? மெல்ட் பண்ணணும். அப்போ மெல்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியாக மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். The oxides of iron can be reduced by carbon monoxide as follows. இப்போ அயன் ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். இது வந்து அயன் ஆக்சைடு, இது வந்து என்னது? கார்பன் மோனாக்சைடு. இது என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப இந்த அயன் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் ஆகிடுது. அது கூட கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இப்போ இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே அயன் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஆக்சிஜன் 3 இருக்குது. இங்கே பாருங்கள் 3 × 2 6 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே கார்பன் 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 3 போடணும். 3 போட்டோம்னா இங்கே பாருங்கள் கார்பன் வந்து 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஆக்சிஜன் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 6 இருக்குது. 2 × 3 6. இப்போ இந்த ரியாக்ஷன் என்னென்னா ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3+ இருக்குது, ஃபெர்ரிக்காக இருக்குது. இந்த கார்பன் மோனாக்சைடில் இருக்கக்கூடிய கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2+ இருக்குது. அப்போ ரியாக்ஷன் முடிகிறப்ப இந்த அயன் 3+ என்னவா கன்வெர்ட் ஆகுது பாருங்கள்? எலமெண்டல் அயனா, மெட்டாலிக் அயனா கன்வெர்ட் ஆகுது. இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலிமா. அப்போ ரிடக்ஷன்னா நமக்கு தெரியும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு தெரியும். அப்போ இங்கே எத்தனை அயன் இருக்குது பாருங்கள்? 2 அயன் இருக்குது. ஒரு அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? 3+. அப்போ 2 அயனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 6+ன்னு சொல்லலாம். அப்போ 6+னா என்னது? 6 எலக்ட்ரான் வந்து தேவை. Fe3+ வந்து இங்கே Feயாக மாறணும்னா, அதாவது Fe2 3+ வந்து 2Fe மாறணும்னா 6 எலக்ட்ரான் தேவை. அந்த 6 எலக்ட்ரான் இந்த அயன் வந்து கெயின் பண்ணால் தான் நமக்கு மெட்டல் கிடைக்கும். அதுதான் ரிடக்ஷன் ப்ராசஸ். அந்த எலக்ட்ரான் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, இங்கே பாருங்களேன் இந்த கார்பன் வந்து எப்படி இருக்கு பாருங்கள்? 2+ல் இருக்குது. இங்கே கார்பன் டை ஆக்சைடாக வரக்குள்ள கார்பன் எப்படி இருக்குது பாருங்கள்? 4+ல் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கு? இந்த கார்பன் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ 2+லேருந்து 4+ மாறுறதுனா எப்படின்னா 2 எலக்ட்ரான் அகைன் இந்த கார்பன் என்ன பண்ணியிருக்கு? லூஸ் பண்ணியிருக்கு. அப்போ எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. அப்போ ஒரு கார்பன் 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னா 3 கார்பன்ஸ் எத்தனை? 6 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். இந்த கார்பன் லூஸ் பண்ணுற எலக்ட்ரானை தான் இந்த அயன் என்ன பண்ணிக்கும்? கெயின் பண்ணிக்கிட்டு மெட்டாலிக் அயனாக ரெடியூஸ் ஆகும். அப்போ கார்பன் மோனாக்சைடாக இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அப்போ கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2லேருந்து +4க்கு வந்துடும். அப்போ இது வந்து என்னது? ஆக்சிடேஷனும் நடக்குது இந்த ரியாக்ஷனில், ஆக்சிஜன் ரிடக்ஷனும் நடக்குது. அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். எப்படின்னு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆக்சிஜன் இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படியே சேர்ந்து என்னவா போயிடும்? கார்பன் டை ஆக்சைடாக போயிடும். அயன் மட்டும் தனியாக வந்துடும். Since the silica gangue present in the ore is acidic in nature, the basic flux, say limestone, combines with it to form calcium silicate slate. அப்போ இந்த ப்ராசஸில் சிலிக்கா அப்படிங்கிறது கேங்குவாக இருக்குது. அப்போ சிலிக்கா வந்து எப்படி இருக்குது? அசிடிக்காக இருக்குது.
அப்போ இந்த அசிடிக்ஸ் அந்த கேங்குவை ரிமூவ் பண்ணணும்னா பேசிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு வேணும். அப்போ அந்த பேசிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், லைம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம். லைம்ஸ்டோன் ஃபார்முலா வந்து கால்சியம் ஆக்சைடு. இப்போ இந்த கால்சியம் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா இந்த கேங்கு கூட ரியாக்ட் ஆகி என்னவா மாற்றுது, கால்சியம் சிலிக்கேட்டாக மாற்றுது. அப்போ இந்த கால்சியம் சிலிக்கேட்டுக்கு பேர் என்னது, ஸ்லேக். அப்போ இந்த ஸ்லேகை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ரியாக்ஷனை பாருங்கள், நல்லா புரியும். இந்த SiO2ங்கிறது தான் சிலிக்கா. இந்த சிலிக்கா தான் என்னது, கேங்கோ. இந்த சிலிக்கா வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து எப்படி இருக்கும், இன்ஃபியூசபிளாக இருக்கும், உருகாத தன்மையாக இருக்கும். இப்போ இதை உருக வைக்கிறதுக்காக, ஃபியூசபிளாக மாற்றுறதுக்காக தான் அந்த ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த கால்சியம் ஆக்சைடு வந்து இது கூட என்ன பண்ணிடும், ஆட் ஆயிரும். அப்போ கால்சியம் வந்து வேறு கலரில் இருக்குது, இதெல்லாம் வேறு கலரில் இருக்கா. அப்போ கால்சியம் அப்படியே இங்கே கிடைக்கும். இந்த SiO2 அப்படியே இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா SiO3 கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இதுக்கு பேர் தான் என்னது, கால்சியம் சிலிக்கேட். இதுதான் என்னது, ஸ்லேக். அப்போ இதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஃப்ளக்ஸோட வேலை என்ன அப்படின்னா இன்ஃபியூசபிளாக இருக்கக்கூடிய சிலிக்கேட்டை ஃபியூசபிளாக மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம். Example 2. Extraction of copper from copper pyrites. காப்பர் பைரைட்ஸில் கெமிக்கல் காம்போசிஷன் ஃபார்முலா தான் இது. அப்போ காப்பர் பைரைட்டில் என்னென்ன இருக்கும்னா காப்பர் இருக்கும், அயன் இருக்கும், சல்ஃபர்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் காப்பர் பைரைட்னு சொல்லுவோம். இதுலேருந்து எப்படி காப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். கான்சன்ட்ரேட்டட் ஓர் ஆஃப் காப்பர். இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண காப்பர் ஓர் எடுத்துக்கிறோம். இது கூட என்ன பண்ணுறோம், ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோம். ஃப்ளக்ஸுங்கிறது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். என்னது இங்கே ஃப்ளக்ஸு, சிலிக்கா யூஸ் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுறோன்னா மெல்ட் பண்ணுறோம். எங்கே மெல்ட் பண்ணுறோம், ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபர்னஸ் இருக்குது. அந்த ஃபர்னஸில் இந்த மெல்ட்டிங் ப்ராசஸை நம்ம நடத்துகிறோம். அப்போ ஓர்ஸ் கூட ஃப்ளக்ஸ் சேர்ந்து மெல்ட் பண்ணுறோம். அப்போ மெல்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்னா ஃபெர்ரக்ஸ் ஆக்சைடு கிடைக்கும். இந்த ஃபெர்ரக்ஸ் ஆக்சைடு எப்படி இருக்குன்னா பேசிக்காக இருக்கும். இது வந்து ஒரு பேஸ்னால் அல்கலின்னு சொல்லலாம். பேசிக் மீடியத்தில் இந்த ஃபெர்ரக்ஸ் ஆக்சைடு இருக்கும். இந்த ப்ராசஸ் மூலிமா கிடைச்ச ஃபெர்ரஸ் ஆக்சைடு என்னவா ஆக்ட் பண்ணுன்னா ஃப்ளக்ஸாக ஆக்ட் பண்ணும். எப்போ அப்படின்னா இந்த ப்ராசஸில் சிலிக்கா அப்படிங்கிற அசிடிக் நேச்சராக இருக்கக்கூடிய ஒரு கேங்கு இருக்கிறப்ப இது ஃப்ளக்ஸாக ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த கேங்கு கூட இந்த ஃப்ளக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி என்னவா மாறிடும் பாருங்கள், ஃபெர்ரஸ் சிலிக்கேட் அப்படிங்கிற ஸ்லேகாக மாறிடும். அப்போ இந்த ஸ்லேகை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். கேங்குவை ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா இது இன்ஃபியூசபிளாக இருக்கும். அப்போ இந்த இன்ஃபியூசபிள் கேங்குவை ஃபியூசபிள் ஸ்லேகாக மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது காப்பர் பைரைட். இப்போ காப்பர் பைரைட் என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் சேர்த்து என்ன பண்ணுறோம், மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், அயன் சல்ஃபைட், காப்பர் சல்ஃபைட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது. இதில் கிடைக்கக்கூடிய இந்த அயன் சல்ஃபைடை திருப்பி நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், அயன் வந்து 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. காப்பர் இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாங்க, 2 போடலாம். இப்போ 2 போட்டால் இந்த பக்கமும் 2 காப்பர், இந்த பக்கமும் 2 காப்பர் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கமும் 2 அயன், இந்த பக்கமும் 2 அயன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. சல்ஃபர் பாருங்கள், 2 × 2 4 இருக்குது. இங்கே 2 சல்ஃபர் இருக்குது, இங்கே ஒரு சல்ஃபர் இருக்குது, 3 இருக்குது, இங்கே ஒரு சல்ஃபர், 4 சல்ஃபர் வந்து என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இங்கே ஆக்சிஜன் ஒரே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன். இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ காப்பர் பைரைட்டை ஆக்சிஜன் கூட சேர்த்து ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்னவா மாறுது, அயன் சல்ஃபைட் அண்டு காப்பர் சல்ஃபைட். இதில் கிடைச்ச இந்த அயன் சல்ஃபைடை அகெயின் வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் பாருங்கள், இந்த சல்ஃபர் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும். சல்ஃபர் வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு என்ன ஆயிரும், சல்ஃபர் டை ஆக்சைடாக போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அயன் ஆக்சைடு கிடைக்குது. இப்போ இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு அயன் இருக்குது, இங்கே 2 அயன் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க, 2 போடணும். இந்த பக்கம் 2 அயன் இருக்குது பாருங்கள், இந்த பக்கமும் 2 அயன். ஸோ அயன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. சல்ஃபர் பாருங்கள் 2 இருக்குது, இங்கே 2 சல்ஃபர் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்கள் இங்கே 2 தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 4. அப்போ 4 + 2 6 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணோம், நம்ம இங்கே 3 போடணும். இப்போ இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த ரியாக்ஷனில் என்ன நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைச்ச அயன் சல்ஃபைடை ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப அயன் சல்ஃபைடு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு, அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த சல்ஃபர் இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்னவா இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடாக வெளியில் போயிருக்கு. இப்போ இந்த ரியாக்ஷனில் கவனிங்க, செகண்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச ஃபெர்ரஸ் ஆக்சைடு. இந்த ஃபெர்ரஸ் ஆக்சைடு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கேன் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபெர்ரஸ் ஆக்சைடு
சிலிக்கா கூட, அதாவது கேங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா கூட ரியாக்ட் பண்ணுது. இந்த பாருங்கள், ஃபெர்ரஸ் ஆக்சைடு சிலிக்கா கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிறப்ப என்னவா மாறுது பாருங்கள், ஃபெர்ரஸ் சிலிக்கேட்டுங்கிற ஸ்லேக். அப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். Fe அப்படியே கிடைக்குதா, இங்கே ஓ இருக்குது, இந்த ஓ இந்த SiO2 கூட சேர்ந்தால் SiO3 மாறிடும். அப்போ இந்த ஃப்ளக்ஸு இந்த கேங்கு கூட சேர்ந்து ஸ்லேகாக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ஸ்லேகுக்கு நேம் தான் இது அயன் சிலிகேட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஃபெர்ரஸ் சிலிகேட்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல கிடைக்குது இல்லையா, அயன் சல்ஃபைடு அண்டு காப்பர் சல்ஃபைடு, இது ரெண்டுத்துக்கும் கம்பைண்டாக என்ன நேம் சொல்லலாம்னா காப்பர் மேட்டுன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்லேகிலிருந்து இந்த காப்பர் மேட்டை தனியாக பிரித்து ரிமூவ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிலிருந்து தான் அந்த காப்பரை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். The remaining metal sulfides such as copper sulfide and iron sulfide are mutually soluble and form a copper mate. இப்போ தான் நான் சொன்னேன், இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம காப்பர் மேட்டுன்னு சொல்கிறோம். The copper mate is separated from the slag and feed into converting furnace. அப்போ இந்த ஸ்லேகிலிருந்து இந்த காப்பர் மேட் என்ன பண்ணுறோம், நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். அப்போ நம்ம அது என்ன பண்ணுறோம், ஒரு தனி ஃபர்னஸில் எடுத்துக்கிறோம். டியூரிங் த கன்வர்ஷன் the FeS அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது அயன் சல்ஃபைட் present in the matte is first oxide to iron oxide. This is removed by slag formation with silica. இந்த ஸ்டெப் நம்ம அந்த ஒரு டயக்ராமாக ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டோம்லையே அதில் பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த அயன் சல்ஃபைடு என்னவாக மாறும், அயன் ஆக்சைடாக மாறும். இந்த அயன் ஆக்சைடு தான் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம், சிலிக்கா சேர்த்து என்ன பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த ரியாக்ஷன் மூலிமா ஃபஸ்ட்டு அயன் சல்ஃபைட் அயன் ஆக்சைடாக மாறுது. இது வந்து ஒரு ஃப்ளக்ஸு. இந்த ஃப்ளக்ஸு கேங்குன்னு சொல்லக்கூடிய இந்த SiO2 சிலிக்கா கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்குது, ஃபெர்ரஸ் சிலிகேட் அப்படிங்கிற ஸ்லேக் கிடைக்குது. இதை ரிமூவ் பண்ணிடுறோம். The remaining copper sulfide is further oxidized to its oxide, which is subsequently converted to metallic copper as follows. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு இதில் நம்ம இந்த அயன் சல்ஃபைடை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குது, நமக்கு காப்பர் சல்ஃபைடு தான் இருக்குது. இந்த காப்பர் சல்ஃபைடை ஃபஸ்ட்டு என்னவா மாற்றுறோம் பாருங்கள், காப்பர் ஆக்சைடாக மாற்றுவோம். அதிலிருந்து என்ன நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், காப்பர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ காப்பர் சல்ஃபைடு எடுத்திருக்கோம், இது கூட என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ காப்பர் சல்ஃபைடு என்னவா மாறும் அப்படின்னா காப்பர் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். அப்போ சல்ஃபர் இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடாக வெளியில் போயிடும். இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் 4 காப்பர் இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணணும், நம்ம 2 போடணும். அப்போ 4 காப்பர் இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கமும் என்ன இருக்குது, 4 காப்பர் வந்துருச்சு. அங்கே சல்ஃபர் பாருங்கள், 2 சல்ஃபர் இருக்குது, இங்கே 2 சல்ஃபர் இருக்குது. ஆக்சிஜன் இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் இங்கே இருக்குது. 2 2s are 4. அப்போ 4 + 2 6 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம 3 போடணும். அப்போ இந்த ரியாக்ஷனில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், காப்பர் சல்ஃபைட் காப்பர் ஆக்சைடாக மாறி இருக்குது. அதான் இங்கே சொல்லியிருக்கோம். காப்பர் சல்ஃபைட் இஸ் ஃபர்தர் ஆக்சிடைஸ் டு இட்ஸ் ஆக்சைடு. அப்போ காப்பர் சல்ஃபைட் காப்பர் ஆக்சைடாக என்ன ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அகெயின் இந்த காப்பர் ஆக்சைடு எக்ஸஸாக என்ன இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபைடு கூட ரியாக்ட் ஆச்சு, நமக்கு என்ன கிடைக்குது, காப்பர் கிடைக்குது. நல்லா கவனிங்க, இந்த காப்பர் கூட என்ன ஆயிரும், கம்பைண்ட் ஆயிரும். இந்த சல்ஃபர் இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு என்ன ஆயிரும், சல்ஃபர் டை ஆக்சைடாக வெளில போயிடும். ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே 6 காப்பர் இருக்குது, இங்கே 2, இங்கே 2, 4 காப்பர் தான் இருக்குது. ஸோ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணோன்னா இங்கே 2 போடுறோம். அப்போ 2 2s are 4, 4 + 2 6 காப்பர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், சல்ஃபர் இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 2, இங்கே 2. ஓகே, அப்போ ரியாக்ஷன் வந்து என்ன ஆகிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த காப்பர் கூட சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அப்போ அந்த காப்பர்லேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு எவால்வ் ஆனச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காப்பருக்கு பேர் என்னென்னா பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு பேர். அப்போ பிளிஸ்டர் காப்பர்னால் என்னென்னா, நம்ம இந்த காப்பர் ஆக்சைட்லேருந்து காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து அந்த காப்பர்லேருந்து என்ன ஆயிரும், எக்ஸ்பெல் ஆகிடும். எக்ஸ்பெல் ஆகிறப்ப அந்த காப்பரோட சர்ஃபேஸ் எப்படி ஆயிரும்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து எக்ஸ்பெல் ஆகிறதுனால. அந்த காப்பருக்கு பேர் தான் என்னது, பிளிஸ்டர் காப்பர். எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு காப்பர் சர்ஃபேஸு. இந்த காப்பருக்கு உள்ளே என்ன இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இருக்குது.
இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இந்த காப்பர்லேருந்து எக்ஸ்பெல் ஆகுது, வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி காப்பர்லேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் என்ன ஆகலாம், வெளியில் போகலாம். வெளியில் போகிறப்ப இந்த சர்ஃபேஸ் இந்த எந்தெந்த வழியாக அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில் போகுதோ அந்த இடம்லாம் என்னவா மாறிடும், ஹோல்ஸ் மாதிரி மாறிடும். அப்போ அந்த காப்பரோட சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், போரஸாக சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான காப்பருக்கு பேர் தான் என்னது, பிளிஸ்டர் காப்பர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் பை கார்பன். மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். இந்த மெட்டல் ஆக்சைடை எது கூட மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ப்ராக்கெட்டில் கோக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கோக்னா கார்பன், கரி. அப்போ இது கூட என்ன பண்ணுறோம், மெட்டல் ஆக்சைடை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஹீட்டட் ஸ்ட்ராங்லி இன் ஏ பிளாஸ்ட் ஃபர்னஸ். மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் கூட ஆட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது பாரு, மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ இங்கே இந்த மெட்டல் ஆக்சைடை கார்பனை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோம். எப்படின்னு பார்க்கலாம். திஸ் ப்ராசஸ் கேன் பி அப்ளைட் டு த மெட்டல்ஸ் விச் டு நாட் ஃபார்ம் கார்பைட்ஸ் வித் கார்பன் அட் த ரிடக்ஷன் டெம்பரேச்சர். இதுதான் கண்டிஷன். எந்த மாதிரியான மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கார்பன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக, இந்த கார்பன் கூட இந்த மெட்டல் வந்து கார்பைடை ஃபார்ம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாத மெட்டல் ஆக்சைடுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலிமா மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஜிங்க் ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம். இந்த ஜிங்க் ஆக்சைடு என்ன பண்ணிக்கிறோம், கார்பன் கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அப்போ இந்த கார்பன் இந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு என்னவா எடுத்து பாருங்கள், கார்பன் மோனாக்சைடாக வெளியில் போயிடுது. அப்போ ஜிங்க் ஆக்சைடு என்னவா வந்து ரிடக்ஷன் ஆகிடுது, ஜிங்காக ரிடக்ஷன் ஆகிடுது. அப்போ மெட்டல் நமக்கு கிடச்சிருது. மெட்டல் ஆக்சைட்லேருந்து என்ன கிடச்சிருது, மெட்டல் வந்து கிடச்சிருது. அப்போ இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லிருக்குமா, விச் டு நாட் ஃபார்ம் கார்பைட்ஸ் வித் கார்பன். இந்த மெட்டல் ஆக்சைடு இந்த கார்பன் கூட ரியாக்ட் ஆகி கார்பைடை ஃபார்ம் பண்ணல, ஆனால் எதை ஃபார்ம் பண்ணியிருக்கு, மெட்டலில் மட்டும் கிடச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரியான மெட்டல் ஆக்சைடு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரிடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மேங்கனஸ் ஆக்சைடு. இது கார்பன் கூட என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த கார்பன் இந்த 4 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் மோனாக்சைடு என்ன ஆயிரும், வெளியில் போயிடும். இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் 3 மேங்கனஸ் இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. மேங்கனஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு. கார்பன் 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ கார்பனை பேலன்ஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணோம், 4 ஆட் பண்ணணும். அப்போ இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கமும் 4 கார்பன் இருக்குது, இங்கேயும் 4 கார்பன், இங்கே 4 ஆக்சிஜன், இங்கேயும் 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இந்த ரியாக்ஷனில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், இந்த 4 கார்பனுமே 4 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு 4 கார்பன் மோனாக்சைடாக வெளியில் போயிடுச்சு. அப்போ மெட்டல் ஆக்சைடு என்னவா நமக்கு மாறிடுச்சு பாருங்கள், மெட்டலாக மாறிடுச்சு. சிமிலர்லி குரோமியம் ஆக்சைடு, இதையும் கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுறோம். இந்த கார்பன் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும், அப்போ கார்பன் மோனாக்சைடாக வெளியில் போயிடும். அப்போ குரோமியம் ஆக்சைடுங்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடு நமக்கு குரோமியமாக ரெடியூஸ் ஆயிரும். ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் 2 குரோமியம் இருக்குது, 2 குரோமியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. கார்பன் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணணும், நம்ம 3 போடணும். இப்போ இங்கே 3 கார்பன் இருக்குது, இங்கேயும் 3 கார்பன், இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் 3 ஆக்சிஜன். ஸோ ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, மெட்டல் ஆக்சைடு கார்பன் கூட சேர்க்குறப்ப ரிடக்ஷன் நடந்து மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த கலராக நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, எது கூட ஆட் ஆகும், இதை நல்லா கவனிச்சுன்னா அந்த ரியாக்ஷன் ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்தது ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். This method can be applied to the oxides of metals having less electropositive character than hydrogen. ஹைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் கேரக்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட கம்மியான எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸுக்கு இதுதான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். என்னென்ன மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்கலாம்னா, அயன் ஆக்சைடு இருக்கலாம், லெட் ஆக்சைட்ஸ் இருக்கலாம், காப்பர் ஆக்சைட்ஸ் இருக்கலாம், சில்வர் ஆக்சைட்ஸ் இருக்கலாம். இந்த மெட்டல்ஸோட ஆக்சைட்ஸை ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலிமா மெட்டலை நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம். இது சில்வர் ஆக்சைடு, இது ஹைட்ரஜன் சேர்த்து ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த H2 இந்த ஓவை எடுத்துக்கும், அப்போ என்னவா மாறிடுது பாருங்கள், H2O மாறிடுது. அப்போ இங்கே மெட்டல் ஆக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகிடுது பாருங்கள், மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எது கூட சேரும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு புரியும். அடுத்தது அயன் ஆக்சைடு. இப்போ இந்த அயன் ஆக்சைடு கூட ஹைட்ரஜன் சேர்த்து என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு என்னவா போயிடும், வாட்டர் மாலிகுலாக போயிடும். இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே 3 அயன் இருக்குது, இங்கே 3 அயன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் 2 இருக்குது, இங்கே 4 2 8 இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணுன்னா இங்கே 4 போட்டால் பேலன்ஸ் ஆகிடுது. இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் 4 இருக்குது, இங்கே
வந்து மொத்தம் 8 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த 4 moles ஆஃப் ஹைட்ரஜன் இங்கே இருக்கக்கூடிய 4 ஆக்சிஜன் எடுத்துகிட்டு தான் என்னவா போகுது பாருங்கள், 4 வாட்டர் மாலிகுலாக போயிடுது. அப்போ மெட்டல் ஆக்சைடு நமக்கு மெட்டலாக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ இந்த கலர்ஸை நல்லா பார்த்தீங்கன்னாவே எது கூட ஆட் ஆகும்னு உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவுக்கு வந்துடும். நிக்கல் ஆக்சைடு கேன் பி reduced to nickel by using the mixture of hydrogen and carbon monoxide. அப்போ இந்த மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா வாட்டர் கேஸ்ன்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நிக்கல் ஆக்சைடை நம்ம என்னவா ரெடியூஸ் பண்ணலாம், நிக்கலாக ரெடியூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். இது நிக்கல் ஆக்சைடு, இது கார்பன் மோனாக்சைடு, இது ஹைட்ரஜன். இது ரெண்டும் காம்பினேஷன் தான் என்னது நம்ம வாட்டர் கேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இது நிக்கல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுது, என்னவா பாருங்கள், நிக்கலாக ரெடியூஸ் பண்ணிடுது. அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் மோனாக்சைடாக வெளியில் போயிடுது. அதே சமயத்தில் இந்த ஹைட்ரஜன் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டராக வெளியில் போயிடுது. ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே ஒரு நிக்கல் இருக்குது, இங்கே 2 நிக்கல் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, 2 போடணும். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, 2 நிக்கல் பேலன்ஸ் ஆகிடுச்சு. கார்பன் இங்கே 1 தான் இருக்குது, 1 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் இங்கே 2 தான் இருக்குது, 2 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ மொத்தம் 3 இருக்குது. இங்கே பாருங்கள் 2, இங்கே 1, 3 பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடுது. இந்த H2 ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கும், வாட்டராக வெளியில் போயிடுது. அப்போ மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிக்கல் ஆக்சைடு என்னவா ரெடியூஸ் ஆகுது, நமக்கு நிக்கலாக ரெடியூஸ் ஆகிடுது. அப்போ இந்த காம்பினேஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வாட்டர் கேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பை மெட்டல்ஸ். மெட்டலை யூஸ் பண்ணி எப்படி ரிடியூஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். Metallic oxides such as chromium oxide can be reduced by an aluminothermite process. அலுமினோதெர்மைட்னா என்னென்னா, தெர்மைட்னா ஹீட் பண்ணணும், அலுமினியத்தை ஆட் பண்ணி ஹீட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் அது அலுமினோதெர்மைட் ப்ராசஸ். எப்படின்னு பார்க்கலாம். மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். மெட்டல் ஆக்சைடை எது கூட மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், மிக்ஸ்டு வித் அலுமினியம் பவுடர் இன் ஃபயர் கிளே குருசிபிள். அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடை அலுமினியம் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு ஃபயர் கிளேவான ஒரு குருசிபிளில் எடுத்துக்கிறோம். இது கூட இக்னிஷன் மிக்சர் ஆட் பண்ணுறோம். மெக்னீஷியம் அண்டு பேரியம் ஃபெராக்சைடு அப்படிங்கிற இக்னிஷன் மிக்சர் ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறப்ப மெட்டல் ஆக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அலுமினியம் பவுடர் கூட வந்து ஆட் பண்ணுறோம், ஒரு ஃபயர் கிளே குருசிபிளில் எடுத்துக்கிறோம். இது கூட என்ன பண்ணுறோம், இக்னிஷன் மிக்சர். இந்த இக்னிஷன் மிக்சரோட ரோல் என்னென்னு பின்னாடி பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இக்னிஷன் மிக்சர் என்னென்னா மெக்னீஷியம் அண்டு பேரியம் ஃபெராக்சைடு. இதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஹீட் பண்ணுறப்ப மெட்டல் ஆக்சைடு என்னவா மாறுது, மெட்டலாக மாறுது. இப்போ இந்த இக்னிஷன் மிக்சரோட ரோல் என்ன, இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது பேரியம் ஃபெராக்சைடு, இது மெக்னீஷியம். அப்போ என்ன நடக்குது பாருங்கள், இந்த மெக்னீஷியம் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கும், அப்போ மெக்னீஷியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ பேரியம் ஃபெராக்சைடு என்னவா மாறுது, பேரியம் ஆக்சைடாக மாறுது. அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப இங்கே பாருங்கள், எக்ஸஸ் ஆஃப் ஹீட் வந்து வெளியில் வருது. இந்த ஹீட்டை யூஸ் பண்ணி தான் இந்த அலுமினியம் இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணும். நல்லா கவனிங்க. டியூரிங் த above reaction a large amount of heat is evolvedனா வெளியில் வருதுன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் அப் டு 2400 degrees Celsius is generated and the reaction enthalpy is 852 kilojoule per mole which facilitate the reduction of chromium oxide by aluminum powder. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரியாக்ஷன், இந்த இக்னிஷன் மிக்சர் இருக்கு இல்லையா, இந்த மிக்சர் ரியாக்ஷன் ஆகி இந்த ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு நிறைய ஹீட் எனர்ஜி வெளியில் வருது. இந்த ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இந்த அலுமினியம் பவுடர் இந்த மெட்டல் ஆக்சைடை என்னவா ரெடியூஸ் பண்ணுது, மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுது. அப்போ எவ்வளோ ஹீட் வெளியில் வருது பாருங்கள், 2400 டிகிரி செல்சியஸ். இப்போ அது என்தால்பினா ஹீட் எனர்ஜியாக நம்ம சொன்னோம்னா 852 கிலோஜூல் பர் மோல், அவ்வளோ ஹீட் எனர்ஜி வெளியில் வருது. இந்த ஹீட்டை யூஸ் பண்ணி தான் இந்த மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுமினியம் மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். இப்போ குரோமியம் ஆக்சைடு எது கூட ரியாக்ட் பண்ணுறோம், அலுமினியம் கூட ரியாக்ட் பண்ணுறோம், ரெடக்ஷன் நடக்குது. அப்போ இந்த அலுமினியம் என்ன பண்ணிக்கும், இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அலுமினாவாக வெளியில் போய்டும். அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய குரோமியம் ஆக்சைடு என்னவா ரெடியூஸ் ஆகுது பாருங்கள், குரோமியமாக ரெடியூஸ் ஆகுது. ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். 2 குரோமியம் இருக்குது, 2 குரோமியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அலுமினியம் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இங்கே 2 போடணும். அப்போ அலுமினியம் என்ன ஆகிடுது பாருங்கள், பேலன்ஸ் ஆகிடுது. ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த அலுமினியம்
இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அலுமினாவாக வெளியில் போயிடும். இந்த குரோமியம் ஆக்சைடு குரோமியமாக ரெடியூஸ் ஆயிரும். இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணினா எது கூட சேருது அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Active metals such as sodium, potassium and calcium can also be used to reduce the metal oxide. அப்போ ஆக்டிவ் மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதை யூஸ் பண்ணியும் மெட்டல் ஆக்சைடு என்னவா ரெடியூஸ் பண்ணலாம், மெட்டலாக ரெடியூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். இது பேரியம் ஆக்சைடு, போரான் ஆக்சைடு. இப்போ இது எது கூட ரியாக்ட் ஆகுது, சோடியம். அப்போ சோடியம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ரியாக்டிவ் மெட்டல். அப்போ இந்த சோடியம் என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், சோடியம் ஆக்சைடை வெளியில் போயிடும். அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகுது பாருங்கள், போரானாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போ 2 போரான் இருக்குது, இங்கே பாருங்கள் 6 சோடியம் இருக்குது, அதனால் இங்கே 6 போட்டிருக்கோம். இப்போ இந்த 6 சோடியமும் இந்த 3 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு 3 Na2O வெளியில் போயிடும். அப்போ இந்த 3 ஆக்சிஜன் வெளியில் போயிடும். அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து என்னவா மாறிடுது பாருங்கள், மெட்டலாக ரெடியூஸ் ஆகிரும். சிமிலர்லி ருபீடியம் ஆக்சைடு இதை என்ன பண்ணுறோம் பாருங்கள், மெக்னீஷியம் யூஸ் பண்ணுறோம். மெக்னீஷியம் வந்து ரியாக்டிவ் மெட்டல். இப்போ இந்த மெக்னீஷியம் இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு என்ன ஆயிரும், மெக்னீஷியம் ஆக்சைடாக வெளியில் போயிடும். இந்த ருபீடியம் ஆக்சைடுங்கிற மெட்டல் ஆக்சைடு ருபீடியமாக என்ன ஆயிரும், ரிடக்ஷன் ஆயிரும். பேலன்ஸ் பண்ணுங்க ரியாக்ஷன். இங்கே 2 ருபீடியம் இருக்குது, இங்கே 2 இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கே 3 மெக்னீஷியம் இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், 3 போடணும். அப்போ 3 மெக்னீஷியம் 3 ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வெளில போயிடும். அப்போ இந்த ருபீடியம் ஆக்சைடு என்னவா ரிடக்ஷன் ஆகும், ருபீடியமாக ரிடக்ஷன் ஆகிரும். நெக்ஸ்ட்டு டைட்டானியம் ஆக்சைடு. இது மெக்னீஷியத்து கூட ரியாக்ட் பண்ணுது. இந்த மெக்னீஷியம் அது ஆக்சிஜன் எடுத்துக்கும், மெக்னீஷியம் ஆக்சைடாக வெளியில் போயிடும். அப்போ டைட்டானியம் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய மெட்டல் ஆக்சைடு என்னவா ரெடியூஸ் ஆகுது பாருங்கள், டைட்டானியம் மெட்டலாக ரெடியூஸ் ஆகிடும். ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு டைட்டானியம், இங்கேயும் ஒரு டைட்டானியம், பேலன்ஸ் ஆகிடுச்சு. மெக்னீஷியம் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணணும்னா இங்கே 2 போடணும். அப்போ இந்த மெக்னீஷியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த 2 மெக்னீஷியம் இந்த 2 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு 2 MgOவாக வெளியில் போய்டும். அப்போ மீதி என்ன இருக்கும் பாருங்கள், டைட்டானியம் மட்டும்தான் இருக்கும், அது இங்கே கிடச்சிரும். ஸோ அப்போ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரியாக்ஷனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்து போய்டும். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எது கொடுக்குறோம் அப்படின்னா எது கூட ஆட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா 1 or 2 டைம்ஸ் ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக மறக்காமல் பார்த்துக்கலாம் ரியாக்ஷன்ஸை. அடுத்தது தோரியம் ஆக்சைடை கால்சியத்து கூட ரியாக்ட் பண்ணுறோம். 1250 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப இந்த கால்சியம் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும், கால்சியம் ஆக்சைடாக வெளில போயிடும். அப்போ மீதி இருக்கிறது தோரியம் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகி கிடச்சிரும். இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். ஒரு தோரியம், இங்கேயும் ஒரு தோரியம், பேலன்ஸ் ஆகிடுச்சு. 3 கால்சியம் இருக்குது, 1 கால்சியம் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணணுன்னா இங்கே என்ன பண்ணணும், 2 போடுறோம். அப்போ இங்கே 3 போடணும். அப்போ பேலன்ஸ் ஆகிடும். அப்போ இந்த கால்சியம் இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு என்ன ஆயிரும், கால்சியம் ஆக்சைடாக வெளில போயிடுது. அப்போ மீதி இருக்க தோரியம் என்ன ஆயிரும், அப்படியே நமக்கு தோரியமாக கிடைச்சது, ரெடியூஸ் ஆகிடுது. அடுத்தது ஆட்டோ ரிடக்ஷன். சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர்ஸ் கிவ்ஸ் த க்ரூட் மெட்டல். அப்போ இந்த ஆட்டோ ரிடக்ஷனில் என்ன பண்ணுறோன்னா ஒரு மெட்டாலிக் ஓரை எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் சிம்பிளாக ஹீட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருது, க்ரூட் மெட்டல் கிடைச்சிருது. In such cases, the uses of reducing agents is not necessary. இப்போ இதுவரை நம்ம பார்த்ததில் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு மெட்டலை யூஸ் பண்ணி ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் மெட்டல் ஆக்சைடு என்னவா கன்வெர்ட் பண்ணோம், மெட்டலாக கன்வெர்ட் பண்ணோம். ஆனால் இந்த ஆட்டோ ரிடக்ஷன் ப்ராசஸில் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தேவையே இல்லை. ஜஸ்ட் நம்ம ஓர்ஸ் எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருது, க்ரூட் மெட்டல் கிடைச்சிருது. எக்ஸாம்பிள், மெர்க்குரி இஸ் அப்டைன்ட் பை ரோஸ்டிங் ஆஃப் இட்ஸ் ஓர். சின்ன பாரோட கெமிக்கல் காம்போசிஷன் மெர்க்குரி இருக்கணும், சல்ஃபர் இருக்கணும், மெர்க்குரி சல்ஃபைடுன்னு சொல்லலாம். அப்போ இதை ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருது, மெர்க்குரி கிடைக்குது. எப்படின்னு பார்க்கலாம். இது மெர்க்குரி சல்ஃபைட், சின்ன பார்னு சொல்கிறோம். இதை என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் ஜஸ்ட் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுமே தேவையில்லை. அப்போ பாருங்கள், இந்த சல்ஃபர் இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு என்ன ஆயிரும், SO2 கேஸாக வெளியில் போயிடும். மீதி இங்கே என்ன இருக்கும், மெர்க்குரி தான் இருக்கும். ஸோ மெர்க்குரி என்ன ஆயிரு, ரெடியூஸ் ஆகி நமக்கு மெர்க்குரி மெட்டலாக கிடைச்சிருது. ஸோ ரிமைனிங் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.